ரொம்ப அழகா சொல்றான் விபீஷ்ணன். வானர்களே, நான் ராமனை சரணாகதி பண்ணணும்னு வந்திருக்கேன். பற்றுக்கொம்பான ராவணனையே விட்டுட்டேன். பற்ற வேண்டிய ராமன் என்ன சேர்த்துப்பாரான்னு தெரியாது. என்னுடைய மனைவியை விட்டேன், மக்களை விட்டேன், குடும்பத்தை விட்டேன். யாரையும் ஒத்தரை போய் எங்க அண்ணா இப்படி சொல்றார், நான் இங்கேருந்து கிளம்பி ராமனை சரணாகதி பண்ணலாமான்னு ஒத்தரை நான் ஆலோசனை கேட்கல. நானே ஒரு முடிவெடுத்தேன். ராமபிரபுவனிடத்துல வரணும்னு நான் வந்திருக்கேன். ராமனை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. மகாத்மா சரணம் அப்படின்னு வந்தவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டவர் உங்க பிரபு மகாத்மா. எனக்கு தெரியும், சரணாகத வத்சலன். அதனால நீங்க என்னை எதிர்க்க வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணுங்க, என்னை பத்தி சொல்லுங்க. எப்படி சொல்லி இருக்கணும்னா, நீங்க எந்த அளவுக்கு என்னை பத்தி வசதியா சொல்றீங்களோ அப்படி சொன்னாதான் நீங்க பண்ற சிபார்சுல ராமன் என்னை ஏத்துக்கணும். சீக்கிரம் போய் சொல்லுங்க. ராமனுடைய பக்தி என்னுடைய மனசுல மாறுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னா, விபீஷணன் சொன்னா போறாதா, விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னா, ராமனுடைய குணம் என்ன தெரியுமா? எம்பெருமான் நான் இருக்கிற இடத்துல இருந்தே, பிரபோ ராமச்சந்திரமூர்த்தி, எங்க அண்ணா எப்படி கஷ்டப்படுத்துறான்பா, நீ என்னை காப்பாத்துன்னா, அலை கொலைய நிலை கொலைய ஆதி 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 நீ ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியாக சோதினி அது உண்மையில் விளங்கினாயின்னு ஒரு யானை கூப்பிட்ட உடனே ஓடி வந்தா மாதிரி எனக்கு ஓடி வர வேண்டியவன் ராமன். வருவான். ஆனா திரௌபதி மாதிரியோ கஜேந்திரன் மாதிரியோ நான் உங்க பிரபுவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கல. அவன் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. அதனால என்ன அவன் கண்டிப்பா காப்பாத்தியே தீரணும். அதற்கு கடமைப்பட்டிருக்கான். அதனால நன்னா என்னை பத்தி சொல்லுங்க. நீங்க போய் அங்கேருந்து ஏதோ ராவணன் தம்பியா விபீஷணன் பேரான், ராவணனை பத்தியே உங்களுக்கு தெரியும், சீதையை அபகரணம் பண்ணவன், அவனாலதான் நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு எங்க குடும்பம் உங்க குடும்பம் எல்லாம் கண்ணீரோட சமுத்திரக்கரையில நிக்க வச்சுட்டாம, அவனோட தம்பி. அப்புறம் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும் உங்க இஷ்டம்னு ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொன்னா ராமன் என்னை ஏத்துப்பாரோ அந்த விதத்துல நீங்க போய் சொல்லணும். அதனால எனக்கு தயவு பண்ணணும்னு இவன் சரணாகதியினுடைய ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசகா கோத்ருத்த வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகத்தின்னு 6 விதமான உபாயங்களை கையில எடுத்துண்டு உயும் 6 எண்ணி உகந்து அப்படின்னு நான் வந்திருக்கேன்றத நீங்க போய் தெரிவிக்கணும். அவர் என்னுடைய சரணாகதியை ஏத்துக்கணும். போய் சொல்லுங்கோன்னு இவன் சொன்னானா. அதனாலதான் ராமாயணத்துல விபீஷண சரணாகதி அத்தனை வசந்தது.